Hello guys, welcome to my YouTube channel Cinema Man. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா தாய் கிழவி அந்த படத்தோட ட்ரைலர் வந்திருக்கு, அதுதான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து பார்த்திங்கன்னா சிவகார்த்திகேயன் அண்ணா. எனக்கு எஸ்கேவோட சிவகார்த்திகேயன் சொல்ல முடியல, எஸ்கேன்னு சொல்லிக்கிறேன். எஸ்கேவோட படங்களை விட அவர் ப்ரொடியூஸ் பண்ணுற படமெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்டார்டிங்லேருந்து பார்த்திங்கன்னா கனா, குரங்கு பெடல், அப்புறம் கொட்டுக்காளி, அப்புறம் நெஞ்சமுண்டு நேர்மைண்டு ஓடு ராஜா, இந்த படம் எல்லாமே பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேவரட் லிஸ்ட்டில் கண்டிப்பாக எப்போவுமே இருக்கும் அந்த படம்லாம். இப்போது அந்த தாய் கிழவி கண்டிப்பாக ரொம்ப வெயிட் பண்ணுறேன். கண்டிப்பாக தேட்டரில் போய் பார்க்கணும் இந்த படத்தை. அதோட இதில் ராதிகா மேம் இருக்காங்க. அவங்களோட மேக்கப் உண்மையிலேயே மேக்கப் ஆர்டிஸ்ட் வேறு லெவலுங்க. அது ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்கு யாருன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கே அந்த நேம் வச்சு தான் கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்தது. ராதிகா மேமோட அது இவ்வளோ அப்படி மூஞ்செல்லாம் சுருங்கி ரொம்ப வேறு லெவலில் இருந்தது. ஓகே, படத்தோட ட்ரெய்லர் வந்து 5 மணிக்கே ரிலீஸ் ஆச்சு. நான் வெளியே போயிட்டு இப்போ தான் வந்தேன். ஸோ இப்போ தான் ரியாக்ட் பண்ண போகிறேன். 2 minutes 50 seconds இருக்குது. ஓகே கைஸ், பார்த்துட்டு வருவோம். ஓகே கைஸ், ரெடி? 1 2 3 கோ. இன்னைக்கு பேசி முடிச்சுக்கிறோம். நீ முதல்ல வெளியே வாட்டா. என்னடா அதான் பெருசு செத்து போயிட்டார்ல, பங்க பொறுத்து ஆளுக்கு போதே கொடு. நான் கேட்கிறேன், உனக்கு என்னத்துக்கு இனிமேல 6 மாதத்துக்கு ஒரு வீடுன்னு கிடந்தா நாங்க யாராவது ஒருத்தர் கஞ்சி தண்ணி ஊத்த மாட்டோமா? ஊத்த மாட்டோமா? சிறப்பு பிஞ்சு போயிரும் தூமிய குடிக்கீங்களா? ஆற சொத்த ஆற கேக்குறத நான் சாகுற வரைக்கும் என் சொத்தை நான் மட்டுமே அனுபவிப்பேன். விக்ரமங்கலம் காடுவெட்டியை சேர்ந்த பவுனத்தாயின் கேத வீட்டிற்கு அனைவரும் வருக. கேதத்திற்கு நல்ல ஆதரவு தருக. ஏய், கிழவி படுக்கையில் விழுந்ததுலேருந்து ஏதோ சொல்ல துடிக்குதுடா, என்னன்னு கேளுங்கடா. ஏத்தா, என்ன தெரியுதா? நான் பேசுறது கேக்குதா? ஏதோ சொல்ல நினைக்கிறீங்களாமே, சொல்லுங்க அத. ஏண்டிய கிளவி என்ன தடி கைய கையை அடி சொல்லிக்கிருக்கா? அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னா ஒரே வழிதான் இருக்கு. கோடியில் ஒரு ஆளுக்கு தான் இது நடக்கும். எப்படியோ எறும்பு ஏறாத 8 சுத்து கோட்டையிலையோ ஆளே ஏற முடியாத 6ஆம் பேய் கோட்டையில தான் வச்சிருப்பான். எங்க ஆத்தா மூளைக்கு எடுத்த போட்டா இதுல ஏதாவது இடங்கடம் தெரிய வாய்ப்பு இருக்கா? पागल है क्या? ये क्या कह रहा है यार, समझाओ इसे. யோ, உங்க ஆத்தால சும்மா விட்டால இன்னும் 2 தீபாவளிக்கு சாகாது. பேசாம வவுத்துக்குள்ள கையை விட்டு குடல் கொஞ்சம் புடி எடுங்கடா. அந்த கிழவிக்கு முன்ன நாம சேர்ந்துருவோம் போல. இது லவ் சின்ன சவுத் பஞ்ச்வன். என்னடா சொல்லுவான்? என்னடா சொல்றாரு? செத்து போயிடுச்சாமே. 100 வருஷம் 200 வருஷம் கழிச்சு எவன் கையில் கிடைக்க போகுதுன்னு தெரியல. அவன் தான் கொடுத்து வச்சாங்க. பவுனத்தாய் அம்மாவுக்கு கலைஞர் காப்பீடு, அம்மா காப்பீடு அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா? ஏமே, எங்க ஆத்தா சின்ன வயசுல இருந்து அருவா சுத்திய நட்சத்திரம். கிழவன் கலைஞர் கட்சி, நான் மக்கள் நீதி மையம். இவன் ரெட்டலை, என் தங்கச்சி நாம் தமிழர். செல்வன், நீ என்னடா? 18வது வார்டு செயலாளர்னு போடுங்க. படம் எப்படி இருந்துச்சு? பாரு, தலையில கை வச்சுக்க, அப்பதான் ட்ரெண்டாவ. என்னங்க பண்ணி வச்சிருக்காங்க? ஒவ்வொரு கட்சி பேராக சொல்லி ஒவ்வொருத்தர் இந்த கட்சி இது. ஆக்சுவலாக அந்த பாட்டி வந்து ஏதோ பணமோ இல்லை நகையோ எடுத்து எங்கேயோ ஒழிச்சு வச்சிடுறாங்க. அது அண்ணன் தம்பி சேர்ந்து தேடுறாங்க. அதுக்கு ஏதோ இன்ட்ரெஸ்டாக இருக்க போது அந்த பாட்டி வந்து ராதிகா மேம்னே சொல்ல முடியல. அந்த பாட்டி வந்து இந்த சிகரெட் பிடிக்கிற மாதிரி ஒரு ஒரு ஷாட் ஒன்று வச்சுருந்தாங்க. பயங்கரம், ரொம்ப ஸ்வாகாக இருந்தாங்க. இதில் ஒரு விஷயம் நீங்கள் நோட் பண்ணிங்களா?
என்னன்னா ஒரு டாக்டர் வந்து ஏதோ ஒரு புரியாத இதில் சொல்லிட்டு வருவார். உடனே ஒரு இது பக்கம் ஒரு ஷாட், அடுத்து ஒரு கட்டு வந்தீங்கன்னா ஐயோ தக்காளி எல்லாம் அப்படின்னு சொல்லி கல் எடுத்து அடிக்க போவாங்க. எந்த அளவுக்கு மேட்ச் பண்ணி வச்சுருக்காங்கன்னு வரேன். எதுக்காக சொல்கிறேன்னா அதுக்காக சொல்கிறேன். புரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, அதர்வைஸ் ட்ரைலர் பக்கா, உண்மையிலே வெயிட்டிங். ரிலீஸ் டேட் ஏதாச்சும் இருக்காங்களா? நான் வேறு சரியாக நோட் பண்ணல. ரிலீஸ் டேட் மட்டும் சரிங்க பார்க்கல, இன்னும் விட்டுருக்காங்களா இல்லையான்னு தெரியல. பார்ப்போம். கண்டிப்பாக அந்த படத்தை தேட்டரில் போய் பார்த்தே ஆகணும் ராதிகா மேமுக்காக. இன்னொன்று எஸ்கே ப்ரொடக்ஷன், நீங்கள் எஸ்கே படத்தை கூட தவிர்க்கலாம், அவரோட ப்ரொடக்ஷனை தவிர்க்கவே முடியாது. கண்டிப்பாக தேட்டரில் பார்க்குறதுக்கு ஒர்த்தாக தான் இருக்கும். ஓகே கைஸ், ட்ரைலர் நல்லா இருந்தது. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.